மோவாப் தேசத்தின் ராஜா பாலாக் என்ன செய்கிறான்? தேவ சித்தத்தை மாற்றுவதற்கு பணம் கொடுக்கிறான், கனப்படுத்துகிறான். இன்னைக்கு தேவ சித்தத்தை அநேக பணம் கொடுத்து நான் காணிக்க கொடுத்த ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? என் தப்பெல்லாம் மன்னிச்சிருவாரு. தேவ சித்தத்தை காணிக்க போட்டோ தசமபாவம் கொடுத்தோ அல்லது ஊழிய செய்தோ மாற்றிவிட முடியாது. பாலாக்குடைய சுவாபம், இந்த மோவாபின் ராஜாவுடைய சுவாபம் எப்படி இருந்தது? இந்த பணத்தை கொடுத்தா தீர்க்கதரிசிகளை எனக்கு சாதகமா பேச வச்சிடலாம், எனக்கு சாதகமா உரைக்க வச்சிடலாம், எனக்கு சாதகமா ஊழியக்காரன் வளர்ச்சிடலாம். ஒரு நாள் முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? காணிக்க கொடுத்தா ஆண்டவர் எனக்கு சாதகமா பேசிடுவாரு, ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுத்தா நான் செய்யற தப்பு கூட என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. தேவனுடைய சத்தத்தை காணிக்கைகளை கொடுத்து மாற்ற நினைக்கிற விசுவாசிகளை உங்களுக்கு ஐயோ! எந்த ஒரு மேய்ப்பன் உங்களுடைய தப்பிதங்களை உங்களுடைய தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறாரோ, அவன் நீ சாயும் போது, நீ தவறான ஒரு காரியத்தில் அகப்பட்டு இருக்கும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் போது, நீ செய்வது தவறு என்று சொல்லி எவன் ஒருவன் போதிக்கிறானோ அவனை கர்த்தருடைய மேய்ப்பனாய் இருக்கிறான். ஆமென். அதனால பகை வரலாம், அதனால அந்த விசுவாசி ஒருவேளை தூசிக்கலாம், ஒருவேளை சபையை விட்டு போகலாம். ஆனால் உண்மையை உரைக்க சொல்லுவதற்காக, நியாயங்களை வெளிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் சபையையும் மேய்ப்பனையும் வைத்திருக்கிறார். ஆமென். நீதியும் உண்மையும் நியாயமும் சபையிலிருந்து புறப்பட வேண்டும். அது என்னைக்கு தாமதிக்கிறதோ அன்றைக்கு சபை வளர்ச்சியை நோக்கி போக முடியாது. தேவ சித்தத்தை, திட்டத்தை சபை நிறைவேற்ற முடியாது.